ஓகே. இல்லை எல்லா பக்கமுமே இப்போ சென்சார் போட கூட சமாளிச்சா முடியுதுங்க. ரிவ்யூஸ் தான் சமாளிக்க முடியல. நீங்கள் அதாவது சென்சார் போட்டியாக நம்ம நேரடியாக உட்காந்து நம்ம பேசுவாங்க, நம்ம ஆர்கியூ பண்ணி வாங்க முடியுது. ஆனால் அந்த யூடியூப் ரிவ்யூஸ் கிட்ட வாங்க அப்படி சொல்லவே முடியாது. அப்படி ஆர்கியூமெண்ட்டே கிடையாது. எனக்கு சென்சார் போர்டோட நான் சென்சார் போர்டை புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் என்னென்னா, நான் சென்சார் போர்டை கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய. எனக்கு சென்சார் போர்டு பெரிய முரண் வந்து கர்ணனில் மட்டும் தான் நிகழ்ந்துச்சு. எனக்கு சென்சார் போர்டு வேணுமான்னு கேட்டால் வேணும். சென்சார் போர்டு இல்லாமல் கண்டிப்பாக நம்ம மனிதர்கள் நம்ம சமூகமாக சேர்ந்து வாழ்கிறோம், கூட்டு வாழ்க்கை வாழ்கிறோம். நிறைய முரண்களோட, நிறைய வேறுபாடுகளோட, நிறைய பிரிவினைகளோடு தான் வாழ்கிறோம். நமக்கு நிறைய நம்பிக்கைகள், வேறு நம்பிக்கைகள் இருக்குது, வேறு என்ன சொல்கிறது, வாழ்க்கை முறை இருக்குது, சூழல் இருக்குது. ஆனாலும் சேர்ந்து வாழ்கிறோம். அதனால் இதையெல்லாம் முடிவுக்கு எல்லாத்துக்கும் பொதுவானதாக மாற்றுறதுக்கு ஒரு சென்சார் போர்டு அவசியம். ஆனால் அது பொதுவாக மாற்றுதா அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே முக்கியமானது. ஓகேவா? அப்போ எனக்கு கேட்டால் சென்சார் போர்டு கண்டிப்பாக வேணும். சென்சார் போர்டு இல்லாமல் இயங்க முடியாது. எனக்கு சென்சார் போர்டோட நான் சென்சார் போர்டை புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் என்னென்னா, நான் சென்சார் போர்டை கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய. எனக்கு சென்சார் போர்டு பெரிய முரண் வந்து கர்ணனில் மட்டும் தான் நிகழ்ந்துச்சு. பட் அந்த கர்ணனில் நிகழ்ந்ததுக்கான காரணம், கர்ணனில் மட்டும்தான் அவங்க வந்து எனக்கு சென்சார் போர்டில் ஒரு பெரிய இஷ்யூ கொடுத்தாங்க. அந்த கர்ணனோட கிளைமாக்ஸ், அந்த கலவரம், அந்த வன்முறை, அப்போ கர்ணன் அவங்களோட வார், இந்த சேஞ்ச் ஆஃப் வார், இந்த கர்ணனுக்கும் கண்ணபிரானுக்கும் நடந்த ஒரு வார் நான் வந்து இதுக்கும் அதை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணேன். அந்த வாரே வந்து நான் ஃபஸ்ட் ஸ்கிரிப்டே வந்து கண்ணபிரானுக்கும் கர்ணனுக்கும் நடக்க வாராக தான் மாற்றிருந்தேன் நான். இது எல்லாமே அதை புரிஞ்சுக்கிட்டு அது கொஞ்சம் சில மாற்றங்கள் நடந்துச்சு. அதை தாண்டி வந்துட்டேன். பட் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது சென்சார் போர்டோட அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, பைசனில் வந்து எனக்கு கட்டே கொடுக்கல. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இவ்வளோ ப்ரெஷரான படம்னா நான் வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு போகும்போதே பயந்த படம்னா பைசன் தான். கர்ணனுக்குலாம் நான் பயந்துட்டுலாம் போகல. அது ஒரு கமர்ஷியல் ஒரு ஹீரோ படம் தான், அதில் அங்கே சமாளிச்சலான்ட்டு போனேன். நான் பைசனுக்கு நான் பயந்து நடுங்கிட்டு தான் போனேன். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும். ஏன்னா தூக்குறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது. அதில் ஏதாவது தூக்குனா கூட நான் மாட்டிக்குவேன். இது தூக்கிட்டாங்கன்னா ஆடியன்ஸ் கன்வே ஆகாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்துட்டு தான் போனேன். உள்ளே போன உடனே 3 வார்த்தைகளை மியூட் பண்ண சொன்னாங்க. மியூட் பண்ண சொல்லிட்டு யூஏ கொடுத்துட்டாங்க எனக்கு. அவங்க போன உடனே குட் ஃபிலிம், ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுது எங்களுக்கு, ஒரு 3 வார்த்தை மட்டும் தூக்குங்க, இதை தாண்டி அவங்க எதுவுமே சொல்லலை. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு படைப்பு நமக்கு அவங்க மேலே சென்சார் மேலே நமக்கு ஒரு எப்பவுமே ஒரு விஷயங்கள் இருக்குது நமக்கு. நம்ம அது கவர்மெண்ட்டாக பொலிட்டிக்கலாக நம்ம நிறைய யோசிப்போம், ஒத்துக்க மாட்டாங்களோ நம்ம பயப்படுவோம். ஆனால் அதை தாண்டி அந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து அதை நிகழ்த்திட்டு வச்சுக்கோங்களேன். அங்கே நிறைய பேருக்கு இருந்துக்கலாம் கருத்துக்கள். அவங்க 7 பேர் இருக்காங்க மெம்பர்ஸு, அவங்க 7 பேருக்கு ஒவ்வாத கருத்துக்கள் இருந்துக்கலாம். பட் ஃபைனலி ஒரு டிசிஷன் பேசும்போது இந்த படம் தேவை தானே, இந்த படம் முக்கியம் தானே, இந்த படத்தை நீங்கள் எப்படி தூக்குவீங்க, அதை கட் பண்ணால் அது இல்லாமல் போயிடுமே, இதை கட் பண்ணால் அது இல்லாமல் போயிடுமே அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்துருக்கும்ல. அந்த டிஸ்கஷனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு அது பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, நம்ம படத்தை எல்லா அதிகாரத்தோடும் கட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கும்போது, இப்போ நீங்கள்லாம் பார்வையாளர்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் நல்லா இருக்கு நல்லா இல்லை நான் கேட்டுக்குவேன், கேட்காம போவேன். ஆனால் அங்கே அப்படி இல்லை. அந்த 6 பேரை வெட்டி துண்டு தூக்கி போட்டுருவாங்க படத்தை. அப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள நம்ம நினைச்ச படைப்பை அப்படியே கொண்டு வரது ஒரு பெரிய சவால் தான் அது. அதை ஏற்றுக்கிறது ஆர்ட் ஃபார்மோட வேல்யூ தான். அந்த ஆர்ட் ஃபார்மை அவங்கள மறக்கடிச்சு இது முழுமையாக்கி அவங்க மனசுக்குள்ளே போய், ஏன்னா அவங்களும் ஆடியன்ஸ் தானே, அவங்களும் ஹியூமன் தானே, அவங்க எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தால் கூட அவங்களும் ஹியூமன் தான். அப்போ அவங்கள அறியாமலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, அந்த தாக்கத்தின் அடிப்படையில் அவங்க டிசிஷன் மேக்கராக அவங்க டிசிஷன் போவாங்கல்ல, அப்போ அந்த டிசிஷன் நம்ம மாற்ற முயற்சி பண்ணுறோம். அவங்க முதல்ல நோட் பண்ணும்போதே வேறு பார்த்தா நீங்கள் பேப்பர் சென்சார் போர்டில் சொல்லுவாங்க என்கிட்ட, படம் முடிகிற வரைக்கும் நிறைய எழுதிடுவாங்க, இதெல்லாம் தப்புன்னு எழுதிடுவாங்களாம். படம் ஃபைனலாக முடியும் போது ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீலை அப்போ தான் அழிப்பாங்களாம். அந்த ஃபீலை கிரியேட் பண்ண நம்மளோட வேலை. ஃபைனலி நீங்கள் சொல்லுவாங்க முடிவு தான் ஒரு விஷுவலோட ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கிறது. நான் அவ்வளோ நேரம் 2.5 மணி நேரம் விஷுவல் காட்டிகிட்டே வரேன், முடியுது, லைட்டாக ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணும்போது நீங்கள் கண்ணை மூடி ஒன்று யோசிப்பீங்கள்ல, அந்த யோசனை தான் உங்கள் படத்தை முடிவு பண்ண போகுது. அந்த யோசனை அடிப்படையில் தான் என்னோடய படங்கள் தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. அது நான் வந்து எப்படி பார்வையாளர்கள்ட்ட ட்ரை பண்ணுறனோ அதே மாதிரி சென்சார் போர்ட்லேருந்தே நான் அதை ஆரம்பிச்சிடுறேன். சென்சார் போர்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்குனே மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ சென்சார் போர்டை நம்ம ஃபைட் பண்ணலாம்னு படம் எடுக்க முடியாது. நமக்கு நோக்கம் இந்த கருத்து போய் சேரணும், இந்த விஷுவல் போய் சேரணும், இந்த கண்டென்ட் போய் சேரணும், ஆடியன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். ஒருவேளை கன்வின்ஸி அது வந்து வேறு மாதிரி எடுக்க ஆசைப்பட்டு அது எடுக்க முடியல அப்படின்னா
இன்னொரு ஆப்ஷன் கண்டுபிடிக்க தான் வேலை, இன்னொரு வழியை கண்டுபிடிச்சி அதை ஆடியன்ஸ் கடத்தணும், அவ்வளோதான். அதனால் வந்து சென்சார் போர்டு பயப்படலாம் അവசியம் ഇല്ല. കേരളത്തിലെ ലോട്ട് ഓഫ് മൂവീസിനെ ഇപ്പോൾ സെൻസർ ബോർഡിൻ്റെ ഒരുപാട് പ്രശ്നങ്ങൾ നടക്കുന്നുണ്ട്. ആ ബേസിലാണ് ഞാൻ സാറിനോട് ഈ ഒരു ക്വസ്റ്റ്യൻ ചോദിച്ചത്. അത് കേരളത്തിലെ ഒട്ടുമിക്ക സിനിമകളിലും ഇപ്പോൾ സെൻസർ ബോർഡ് പല വേർഡുകളും മ്യൂട്ട് ചെയ്യാൻ പറഞ്ഞ് വരുന്നുണ്ട്. അപ്പോൾ ആ ഒരു ബേസിൽ ബൈസൺ എന്നൊരു മൂവി എടുത്തപ്പോൾ സാറിന് അങ്ങനെ ഒരു എക്സ്പീരിയൻസ് ഉണ്ടായോ എന്ന് അറിയാൻ വേണ്ടിയിട്ടായിരുന്നു ക്വസ്റ്റ്യൻ ചോദിച്ചത്. ക്വസ്റ്റ്യൻ കഴിഞ്ഞു. അടുത്ത ആൾക്ക് സാർ. இல்லை இல்லை, எல்லா பக்கமுமே இப்போ சென்சார் போட கூட சமாளிச்சா முடியுதுங்க, ரிவ்யூஸ் தான் சமாளிக்க முடியல. நீங்கள் அதாவது சென்சார் போட்டியா நம்ம நேரடியாக உட்காந்து நம்ம பேசுவாங்க, நம்ம ஆர்கியூ பண்ணி வாங்க முடியுது. ஆனால் அந்த யூடியூப் ரிவ்யூஸ் கிட்ட வாங்க அப்படி சொல்லவே முடியாது, அப்படி ஆர்கியூமெண்ட்டே கிடையாது. நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், தமிழ் சினிமாவில் கேட்கலான்னு இருக்கேன். யூடியூப் ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நேரடியான உங்கள் கேள்விகளோ வாக்குவாதமாக நாங்களே வந்து நேரம் வரோம். ஏன்னா நீங்கள் ஓப்பனாக அவங்களோட விஷயம்லாம் பேசிடுறாங்க, அதுக்கு பதில் சொல்லி நமக்கு ஒரு பிளாட்ஃபார்மே கிடைக்கிறது இல்லை. அவங்க லாஜிக் கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்வி கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. பதில் இல்லாமல் எந்த டேரக்டருமே இல்லாமல் இல்லை. பட் அந்த ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குதுல்ல. அதனால் சென்சார் போர்டை விட இதுதான் ரொம்ப, சென்சார் போர்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு அதிகாரம் தான். நம்ம அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் வாழ்கிறோம். அந்த அதிகாரத்தை கன்வின்ஸ் பண்ணி நம்மளோட கருத்தை பதிக்கிறது நம்மளோட வேலை. ஏன்னா சில நேரம் அந்த அதிகாரம் நமக்கு தேவைப்படும், சில நேரம் அந்த அதிகாரம் நமக்கு தேவையில்லைன்னு தோணும். அந்த மாறுபட்ட மனநிலை நம்ம இருக்க முடியாது, ஏன்னா எல்லோரும் சேர்ந்து வாழ்கிறோம். அதனால் நம்ம வேலையை கரெக்டாக செய்வோம், செஞ்சால் அவங்கள வென்றெடுக்கணும், அதான் நம்ம வேலை. அவங்கள வென்றெடுத்து அவங்களுக்குள்ளேயும் மாற்றத்தை நிகழ்த்தி அவங்களையே இந்த படம் வெளியே போகணும் கண்டிப்பாக அப்படின்னு நம்ப வைக்க வேண்டிய வேலையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.